இதில் சில நன்மைகள் இருக்குது. என்ன சார் நன்மைகள் அப்படின்னாக்க, உங்கள் டென்ஷன் குறையும், உங்கள் மைண்டு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும், உங்கள் இம்யூனிட்டி லெவல் அதிகமாகும், மூடு வந்து நல்லா பிரைட்டாக சந்தோஷ நிலைக்கு தள்ளப்படும். அடுத்தது வந்து உங்கள் உடம்புல இருக்கிற வலியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். டிஸ்மனோரியா மாதிரி பெண்களுக்கு இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் வந்து குறைஞ்சிடும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம். அடுத்தது ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் வந்து 40% கம்மியாகுது சுய அன்பு அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஐஜிஏ ஆன்டிபாடி, அதாவது அந்த ஆன்டிபாடி அதிகமாச்சுன்னா உங்கள் இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஸ்கின்லாம் நல்லா க்ளோவாக நல்லா ஷைனிங்காக இருக்கும், உங்கள் ஒர்க்கு ஃபோக்கஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இது எங்கே சார் வந்து இந்த கைப்பழக்கம் சுய அன்பு அனுபவிக்கிறது பயன்படுறது எங்கெங்கே யூசேஜ் ஆகுதுன்னா, செக்ஷுவல் மெடிசனில் இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாகவே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நிறையா கண்டிஷனுக்கு. அடுத்தது வந்து இதனால வந்து என்னென்னா, சொசைட்டியில் வந்து செக்ஷுவல் அப்யூஸு, ரேப், அடுத்தது வந்து ப்ரீமெரிட்டல் செக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இதனுடைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது ஹெச்ஐவி இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்டும் கம்மியாகுது சுய அன்பு அனுபவிக்கிறதுனால. அடுத்தது வந்து இதனுடைய இன்னொரு இது என்னென்னா, சீப்பான செக்ஷுவல் அவுட்லெட்டு, ஷியூராக ஆர்கசம் கிடைக்கும். அதனால் வந்து லேபரட்டரிக்கு போகும்போது இன்னொன்று ஐவிஎஃப் குழந்தை இல்லைன்னு வர கப்பல் என்ன செய்வாங்க, விந்தணுக்கள் கொடுக்கணும்னா கைப்பழக்கம் சுய அன்பு அனுபவிச்சு தான் விந்து எடுத்து கொடுக்க முடியும். ஸோ லேபரட்டரிலையும் இது யூஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்.